ஏகனை போற்றி இறையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவு இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்றைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் எப்போவுமே வருடம் வந்து வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள் வரும். அந்த வாஸ்து நாளில் எந்த நேரத்தில் சார் பூஜை போடுறது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு தான் இந்த பதிவு. வைகாசி இந்த மாதம் வந்து தமிழ் வருடத்தில் வந்து குரோதி வருடம். மாதம் வைகாசி 21 தமிழ்ல. கிழமை வந்து திங்கக்கிழமை. திதி வந்து துவாதசி திதி, தேய்விரைகள். இங்கிலீஷ்க்கு எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3/6/2024. ஆங்கில தேதி வந்து 3/6/2024 வாஸ்து விழுகுது. அதுல எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சூரிய உதயத்திற்கு பின்னால வரும். அப்ப வந்து அன்றைய சூரிய உதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலையில 5 மணி. 5:52 வந்து அன்றைக்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 5:52 வந்து சூரிய உதயம். இதுக்கு மேல 8 நாழிகைக்கு மேல வந்து அந்த வாஸ்து ஆரம்பிக்கும். அப்ப 8 நாழிகைக்கு வந்து 8×16 8×32 192 நிமிடங்கள். 192 நிமிஷங்கள் வந்து வாஸ்து அதுக்கு மேலதான் ஆரம்பிக்கும். அப்ப 8 நாழிகைக்கு, அதாவது சூரிய உதயத்துக்கு மேல 8 நாழிகைக்கு பின்னால ஆரம்பிக்கக்கூடிய வாஸ்து நேரம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 3.25 நாழிகை நிற்கும். அப்போ இந்த 192 மணியா மாற்றும் பொழுது 3 மணி நேரம் 3×18 போக மீதி 180 போக 12 3 மணி நேரம். அப்போ 64க்கு 4 நிமிஷம். இங்க ஒரு 1 6 3 9 மணிக்கு மேல 9 மணி 4 நிமிஷத்துக்கு மேலதான் வாஸ்து ஆரம்பம் ஆகுது. அப்போ குரோதி வருஷம் வைகாசி மாசம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை துவாதசி தேய்விரை திதியில 3/6/2024 காலையில அதாவது வந்து அதிகாலை ஆரம்பிச்சு 8 நாளைக்கு பின்னால வந்து 9 மணி 4 நிமிஷத்துக்கு வந்து வாஸ்து ஆரம்பமாகுது. சரி, இந்த வாஸ்து ஆரம்பமாகக்கூடிய நேரத்துல வந்து வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படிங்கிறது பல பேர்த்துக்கான கேள்வி. அது சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 5.25 நாழிகை நிற்கும். அந்த 5.25 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 90 நிமிஷங்கள் 90 நிமிஷம் நிற்கும். அப்ப இங்கிருந்து 1 மணி நேரம், அப்ப 1 மணி நேரம் 30 நிமிஷம். அப்போ 9:04 இருந்து 10:34 வரைக்கும் வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம். இப்போ 9:04 இருந்து 10:34 வரைக்கும் வாஸ்து இருக்கக்கூடிய நேரம். அப்ப இந்த வாஸ்து இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட இந்த 1.5 மணி நேரம் வந்து அந்த வாஸ்து பூஜை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதுல சின்ன சின்ன நுணுக்கங்களும் மிகப்பெரிய தத்துவங்களும் இருக்கு. அதை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த வாஸ்து பூஜை அப்படின்றது வந்து பலிதமாகும். போடுறது வந்து பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வாஸ்து அப்படின்னு இருந்தாலே போதுமானது, அந்த நாள் வந்து அந்த நேரத்தில் யமகண்டமோ அல்லது ராகு வேளையோ இருந்தாலும் வாஸ்து பூஜை செஞ்சிடுறீங்க. அதே மாதிரி அன்றைய நாள் வந்து யோகங்கள்ல வந்து அதாவது வந்து அமிர்த யோகம் இல்லாமல் சித்த யோகம் இல்லாமல் மரண யோக நாட்களையும் வந்து அந்த நேரத்தில் வந்து மரண யோகம் வந்தாலுமே வந்து நீங்க வாஸ்து போட்டுறீங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல வாஸ்து அப்படின்றது வந்து வருது வருஷத்துல வந்து 8 மாசங்கள் வருது. அந்த 8 மாசங்களே வந்து பொதுவாக இந்த ஸ்திர மாசங்கள்ல வரக்கூடிய வைகாசி மாசம், ஆவணி மாசம், கார்த்திகை மாசம்,
மாசி மாதம் அப்படின்ற மாதிரியான மாதங்களில் வந்து நமக்கு வருது. ஆனாலும் அந்த மாதங்களில் வரக்கூடிய நாள் வந்து வாஸ்து நாள். அந்த வாஸ்து தேவன் நித்திரையிலிருந்து எந்திரிச்சாலும் அந்த நாள் வந்து மரண யோகமான நாளாக இருக்கக்கூடாது. அமிர்த யோகம் அட்லீஸ்ட் சித்த யோகமாவது இருக்கணும். இந்த 2 யோகங்கள் தவிர்த்து மரண யோகமோ மற்ற அன்றைய நாள் யோகம் வந்து சரியில்லாமல் இருந்தாலும் அந்த வாஸ்து நேரம் அப்படின்றது வந்து சரியான பொருத்தமில்லாத நேரமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷகடிகை ஓடிட்டு இருக்கு, நட்சத்திர விஷகடிகை ஓடிட்டு இருக்குது, அல்லது மற்ற வேற மாதிரியான கஷ்டங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த நேரம் வாஸ்துவை தவிர்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால இப்போ நம்ம பார்க்கறதுங்கிறது வந்து 10:34 வரைக்கும் அந்த வாஸ்து போடலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த 10:34 9லிருந்து 10:34க்குள்ள எந்த நேரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் வந்து 5.25 நாழிகை அப்படின்றது வந்து அந்த 5.25 நாழிகைக்கு வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வாஸ்து நேரம் நகர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து அது 5 முகூர்த்தங்களாக பிரிக்கிறார். அதாவது வந்து 3.25 நாழிகை, 3.25 நாழிகையில் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து அவர் 5 பிரிவா பிரிச்சு அந்த 5 பாகங்களையும் வந்து அவர் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அந்த வேலைகளில் வந்து நமக்கு எது ஒதுக்கப்பட வேண்டிய வேலை, அந்த ஒதுக்கப்பட வேண்டிய வேலையிலிருந்து நமக்கு சாதகமான வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். இதில் வந்து இந்த 3.25 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 90 நிமிஷத்தை 5ஆ பிரித்தோம் அப்படின்னா ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 18 நிமிஷம் வரும். அந்த 18 நிமிஷத்தில் வந்து முதல் முகூர்த்தம் ஆகாது. 5 18 90. முதல் முகூர்த்தம் ஆகாது, 2ஆவது முகூர்த்தம் ஆகாது, 3ஆவது முகூர்த்தம் ஆகாது. இதே முதல் முகூர்த்தத்தில் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா அவர் தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் வாசுதேவன் எந்திரிச்ச உடனே டக்குன்னு உடனே உங்களுக்கு வந்து அந்த காட்சி தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலை அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தில் அவர் இருக்க மாட்டார். எப்பவுமே ஒரு மனிதன் வந்து நித்திரையிலிருந்து எந்திரிச்சா அந்த நித்திரை கலக்கம் போகணும். அதுக்கடுத்தது வந்து கொஞ்சம் உடம்பு இடமெல்லாம் வந்து தெளிவாக சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. அப்போ அதை வந்து தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, பல்லு விளக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஒரு முகூர்த்தம் 18 நிமிஷம். 2ஆவது முகூர்த்தம் அப்படின்றது வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய வேலை. அந்த ஸ்நானம் செய்யக்கூடிய வேலையிலையும் போடக்கூடாது. 3ஆவதான முகூர்த்தம் அப்படின்றது வந்து பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை. அந்த 3ஆவது முகூர்த்தத்திலையும் வந்து நம்ம வாஸ்து போடக்கூடாது. கரெக்டாக வந்து 9 நாள்லேருந்து 10:34 வரைக்கும் இருக்குது. அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பூரா எல்லாம் வந்து 1 9 5க்கு பின்னால் முகூர்த்தத்துக்கான அந்த அந்த பூமி பூஜைக்கான அந்த அந்த பாலக்கோல் நட்டு நம்ம பூஜையை நிறைவேற்றிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அப்போ இந்த 18 18 18 3 30 30 24 54 நிமிடங்கள் கிட்டத்தட்ட வந்து 9 மணிக்கு மேலே 9:04க்கு மேலே 54 நிமிஷங்கள் கழிச்சு 9 மணி 58 நிமிஷம் கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து வாஸ்து பூஜையை செய்யணும். அப்போ அதுக்கு முன்னால் வந்து நம்ம குழி தோண்டி வச்சு அதில் எல்லாம் பாலெல்லாம் விட்டு எல்லா பூஜை எல்லாமே முடிச்சு, அதாவது வந்து அந்த தீபாராதனைக்கு முன்னால் நடக்க வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களையும் நடத்தி முடிச்சுட்டு இந்த தீபாராதனை செஞ்சு அந்த பாலக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி பூஜைக்கான சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ள நட வேண்டிய நேரம் அப்படின்றது வந்து கடைசி இருக்கக்கூடிய 18 மணி நேரம் 36 நிமிஷம், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருக்குது. ஆனால் இந்த 1/2 மணி நேரம் இருக்குது அப்படின்றத வந்து அசால்ட்டாக நினச்சோம்னா சீக்கிரமாக ஓடி போயிடும். அப்போ இந்த 1/2 மணி நேரத்தில் வந்து 4ஆவதான முகூர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம், சாப்பிட்றது. 5ஆவது வந்து தாம்பூலம், வெத்தலைவாக்கு போடுற நேரம். இந்த 2 நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகூர்த்த வேலைகளில் தான் நம்ம வந்து வாஸ்து பூஜை போடணும். அந்த முகூர்த்த வேலைகளில் போடும் பொழுது முதல்ல தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் போட்டால் அரசரால் பீடை அப்படின்னு சொல்லும். முதல்ல போட்ட உடனே அதில் வந்து ஏதாவது கடன் வாங்கி கட்டுறோம் அப்படின்னா அல்லது கடனுக்கு பேங்க்ல வந்து நம்ம ஷூரிட்டி அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட் கொடுக்குறோம்னா அந்த பிரச்சனைகள் வரும். 2ஆவது வந்து இந்த ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பீடை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 2வது 18 நிமிஷம். 3வது 18 நிமிஷம் அப்படின்றது வந்து அதுவும் சிரமங்களை நோய் நொடிகளை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ 4வது 18வது நிமிஷம் அப்படின்றதான் நன்மையை தரக்கூடிய நன்மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல மக்களை பெற்று செல்வங்களை பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த 5வது முகூர்த்தம் அப்படின்றது வந்து பாக்கியங்கள் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து
போஜனம் பண்ணி தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், வாஸ்து பூஜை அப்படின்றத நம்ம செய்யணும். சரி, அப்போ இந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக வடக்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நமக்கு கடக ராசினியர்களுக்கு சரியா இருக்கும். கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசி நேயர்களுக்கு வடக்கு அப்படின்ற வாயில் வரும். அதே மாதிரி வந்து மேச லக்னம், மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். சிம்ம லக்னம், தனுசு லக்னம். அப்ப லக்னத்துல வந்து தனுசு, சிம்மம், மேசமும், ராசியில வந்து கடகமும் விருட்சகமும் மீனம், இந்த 3 ராசிகளிலையும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் வாஸ்து பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 21ஆம் தேதி காலையில் கிட்டத்தட்ட வந்து 9:58க்கு பின்னால் 10 மணிக்கு மேலே 10:30 மணிக்கு உள்ள வாஸ்து பூஜை செஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். தெளிவான முறையில் இன்னும் அந்த நாளில் வந்து அந்த நேரத்தில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 10 to 10:30 வரைக்கும் 10:30க்கு மேலே வந்து யமகண்டம் வந்துடும். 10 to 10:30 வந்து புதன் ஓரை ஓடிட்டு இருக்கும். நல்ல ஒரு அமைப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இது வந்து வடக்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு புதன் ஓரையில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது சுபதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்பான நாளாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வாஸ்து பூஜை வந்து தெளிவான வாஸ்து நாளாக இருக்குது. எல்லாருமே ஒரு சந்தோஷமாகவும், நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வீடு எத்தனையோ லட்சம் போட்டு கட்ட போகிறீங்க, எத்தனையோ கோடிகளில் வந்து முடிக்க போகிறீங்க. அப்போ அதற்கு முதற்கால் போடக்கூடிய அந்த பாலக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வேலையாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த வைகாசி 21ஆம் தேதி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் இந்த வீடியோனுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது வாஸ்து பூஜை போடக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் உங்களுக்கான பிளானு, அதேமாதிரி வந்து இந்த வாஸ்து பூஜை செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளான் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம். வாஸ்து குற்றங்கள் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணி, நீங்கள் ஏற்கனவே வந்து நான் வந்து என்ஜினியர்கிட்ட வந்து போட்டோம் சார் அப்படின்னு சொன்னால் அந்த பிளானுக்கு வந்து கரெக்ஷன் வந்து உங்களுடைய வீடு வாஸ்துப்படி கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான படிநிலைகள் எல்லாமே பிரித்து நாம் அந்த பிளானை வந்து ரீகனெக்ஷன் பண்ணி சரியான முறையில் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.